Hi, நான் இன்னைக்கு குரோம்பேட் ஹஸ்தினாபுரம்ல இருக்கிற Shear Genius Unisex Family Saloon-க்கு தான் வந்திருக்கேன். இவங்க கிட்ட மல்டிபிள் சர்வீசஸ் இருக்கு. அதுல few services வந்து நான் ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். and இந்த வீடியோல அவங்களோட சர்வீஸோட process என்னன்னு தான் சொல்லி நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய்டலாம். Shear Geniusல ஒர்க் பண்ணுறேன். நான் ஒரு ஸ்டாஃபாக இங்கே இருக்கேன். என்னோடய பேர் லிடியா. என்னோடய கிளைண்ட் பார்த்திங்கன்னா ஃபேஷியலுக்காக வந்தாங்க. அவங்களுடைய ஸ்கின் பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின்னு. அவங்க ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா O3 ஃபேஷியல் மட்டும் தான் ஷூட் ஆகும். அது ஆல் டைப்ஸ்க்கும் பண்ணலாம். அந்த ஃபேஷியலுடைய பெனிஃபிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹார்டாக இருக்கிற ஸ்க்ரப்பு எல்லாமே மைல்டு மில்க்லேயே உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். அந்த ஃபேஷியலுடைய ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா கிளன்சிங் வரும். கிளன்சிங் முடிச்சுட்டு ஸ்க்ரப் வரும். ஸ்க்ரப் முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா டோனர் அப்ளை பண்ணலாம். டோனர் அப்ளை பண்ண பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீரம் அப் வரும். சீரமுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மசாஜ் வரும். மசாஜ் வந்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரு பிலா மாஸ்க் மாதிரியே வரும். உங்களுக்கு பேஸ் மாஸ்க்கும் வரும், ஒரு பிலா மாஸ்க் மாதிரியே வரும் உங்களுக்கு. இந்த ஃபேஷியல் முடிக்க உங்களுக்கு 1.5 hours ஆகும். 1 hour ஆகுது ஃபுல்லாகும். டீடான் யூஸ் பண்ணோம்னா 1.5 hours ஆகும். இதனுடைய பெனிஃபிட் பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவ்னால எந்த ஒரு சைட் எஃபெக்டும் இதாகாது. அது டோனர் வர்றதுனால அவங்க போஸ் ஓப்பனாக இருந்தாலும் அது க்ளோஸ் பண்ணி தரும். அவங்க சீரம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கலர் வந்து மெலட் பண்ணி கொண்டு வரும். க்ரீம் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா மசாஜ் க்ரீம் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா நம்ம மசாஜ் பண்ணும்போது அவங்க பிளட் சர்க்கிள் வந்து அதிகமாகும். மற்றபடி அவங்களுக்கு ரிலாக்ஸும் இருக்கும். உங்களுக்கு அவங்க மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அந்த சீரம் வந்து நல்லா அப்சர்வ் ஆகும் அவங்க ஸ்கின்னோட. மாஸ்க் பார்த்திங்கன்னா மேலே இருக்க டர்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி அவங்க ஸ்கின் சுக்கம் எதுவுமே இல்லாமல் நல்லா டைட்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா கிளன்சிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நார்மல் கிளன்சிங் பண்ணோம். 2-3 minutes இந்த கிளன்சிங் வந்து ஃபேஸில் சர்க்குலேட் மாதிரி பண்ணிவிட்டு இந்த கிளென்சிங் பண்ணுறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வெளியேருந்து வரல மேம், மேலே இருக்க டர்ட்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுற மாதிரி வரும். இப்போ டீப் கிளென்சிங்கிறது செகண்ட் டைம் பண்ணேன். ஸோ எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் ஒரே மாதிரியான கிளென்சர் யூஸ் இல்லை மேம், இப்போ நீங்கள் எடுக்கிறது வந்து ஆல் டைப் ஸ்கின்னு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் இல்லையா, அதனால் O3 உடைய ஃபேஷியலுடைய கிளென்சிங் பண்ணுறோம். இது ஃபுல்லாக உங்களுக்கு மில்க் தான் இது பண்ணி. இப்போ செகண்ட் டைம் பண்ண போகிறோம். இது டீப் கிளென்சிங் வரும். ஃபஸ்ட்டு மேலே இருக்க ஃபஸ்ட்டு அந்த டர்ட்ஸ் அழுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ டீப் கிளென்சிங் பண்ணும்போது போஸ் கொஞ்சம் ஓப்பன் ஆகும். ஸோ எனி ஃபேஷியலில் வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து கிளென்சிங் தான். டீடான் எடுத்திருக்கேன், அப்ளை பண்ணேன். ஸோ இந்த டீடான் க்ரீம் வந்து நீங்கள் வெறும் ஸ்கின் டேனாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பண்ணுவீங்களா, இல்லை இந்த ப்ராசஸ் நீங்கள் வந்து இந்த ஃபேஷியல் இதில் இன்க்ளூட் ஆகுமா? அட்வான்ஸ் ஃபேஷியலில் வந்து லிக்விட் ஆகும் மேம், இல்லை தனியாக வேணுனாலும் எடுக்கலாம். ஆனால் எடுத்துகிட்டு ஒரு பேசிக் ஒரு க்ளீனப்போ இல்லை ஒரு மாஸ்க்கோ எடுக்கணும். ஓகே. ஏன்னா டீடான் மட்டும் டேன் மட்டும் எடுத்துகிட்டு போஸ் ஓப்பனாகவே இருக்கும். அப்படியே நம்ம வெயிலில் போக முடியாதுங்களா, அப்போ போகும்போது இன்னும் டேன் ஆகும். ஓகே. இந்த பேக் போட்டுட்டு வெயிலில் அவ்வளோவா போகக்கூடாது? ஓகே. ஸோ டீடான்ன்ற ஒரு விஷயத்தை மட்டும் கூட தனியாக கூட பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அது டீடான் மட்டும் பண்ணிவிட்டு போகாமல் அதனோட ஒரு கிளன்சிங் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ஏன்னா போஸ் ஓப்பனாக இருக்கும் இல்லையா, அது க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு பேக் வேணும். 50 minutes ஆயிடுச்சுங்க மேம். டீடான் லைட்டாக சர்க்குலேட் பண்ணி ரிமூவ் பண்ணணும். டீடான் ரிமூவ் பண்ணி ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப் பண்ணணும். ஸோ இந்த ஸ்க்ரப் பண்ணுறதுனால என்ன மாதிரியான யூஸஸ்லாம் இருக்குது? பிளாக் அண்ட் ஒயிட்ஸ் இருக்குது இல்லையா, ஒயிட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரப் பண்ணும்போது போஸ் நல்லா ஓப்பன் ஆகும். ஓகே. ஓப்பன் ஆகும்போது மேலே இருக்க டாட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும். இந்த போஸ் ஓப்பன் ஆகிட்டு அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்க்ரப் அப்ளை பண்ணி 5 minutes ஆயிடுச்சு.
ஸ்க்ரப் ரிமூவ் பண்ணணும். நல்லா சர்க்குலேட் பண்ணணும். ஸ்க்ரப் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரப் பண்ணதில் போஸ் வந்து இப்போ ஓப்பனில் இருக்குது. டீப்பாக ஓப்பன் ஆகணும்னா நம்ம ஸ்டீம் காட்டி ஆகும். நம்ம ஸ்டீம் காட்ட போகிறதுனால காட்டன் ஹையில் வந்து காட்டன் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ பிளாக்கெட்ஸ் ரிமூவர் பார்த்திங்கன்னா நோஸில் அதிகமாக வரும். ஓகேங்களா? அது வந்து ரிமூவ் பண்ணால் நம்ம ஸ்டீம் கம்ப்னா மட்டும் தான் அது நல்லா டீப்பாக ரிமூவ் பண்ண முடியும். சிலருக்கு வந்து ஒயிட்னஸ் மட்டும் இருக்கும். சிலருக்கு பிளாக்கெட்ஸ்னால் ஹேர் மாரியாக இருக்கும். நோஸ் மேலே பிளாக்காக இருக்கும். அது ரிமூவ் பண்ணோன்னா நம்ம ஸ்டீம் காமிச்சா மட்டும் தான் அதை ரிமூவ் பண்ண முடியும். இப்போது அந்த ஸ்க்ரப் பண்ண பிறகு அந்த ஈரம் இல்லாமல் எல்லாமே டிஷ்யூ பேப்பரில் வச்சு வெயிட் பண்ணி எடுத்துடணும். அடுத்த ஸ்டெப் டோனர் போடும். டோனர் எதுக்குன்னா இப்போ நம்ம ஸ்க்ரப் பண்ணி பார்த்திங்கன்னா போஸ் ஓப்பனாக இருக்குங்க இல்லையா, அது க்ளோஸ் பண்ணோன்னா டோனர் கண்டிப்பாக வேணும். ஏன்னா ரெட்டாக இருக்குது பார்த்திங்களா, அந்த எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராமல் இருக்கணும்னா நம்ம ஸ்கின்னுடைய pH கரெக்டாக வைக்கிறோன்னா டோனர் யூஸ் பண்ணிக்கணும். டூ மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த டோனர் ஃபுல்லாக வந்து அப்சர்வ் ஆகிடுச்சு அவங்க ஸ்கின்னில். அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா சீரம் அப்ளை பண்ணணும். சீரம் எதுக்குன்னா இப்போ மேமுடைய ஸ்கின் கலர், அவங்களுடைய ஒரிஜினல் கலர் என்னவோ அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் டானாக இருந்தாலும் இப்போ ஃபேஷியல் பண்ணும்போது அந்த கலரை வந்து மெலட் பண்ணி வெளியே கொண்டு வரும். அவங்களுடைய கலர் என்னவோ அதை மெலட் பண்ணி வெளியே கொண்டு வரது தான் சீரம். சீரம் அப்ளை பண்ணணும். சீரம் அப்ளை பண்ணி 5 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ மசாஜ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மசாஜ் க்ரீம் எதுக்காக? பிளட் சர்க்கிள்காக பண்ணுறது. இப்போ நம்ம சீரம் அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா, மசாஜ் பண்ணியிருக்கிறதுனால அந்த சீரம் வந்து ஸ்கின்னில் நல்லா அப்சர்வ் ஆகும். அது இல்லாமல் ரிலாக்ஸாக இருக்கும். ஃபிஃப்டி மினிட்ஸ் மசாஜ் ஆகணும். இப்போ மசாஜ் பண்ணும்போது அப்பரில் தான் வந்து பண்ணணும், ஏன்னா டவுனில் பண்ணக்கூடாது. அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா பீலா மாஸ்க் மாதிரி வரும். இது பவுடர் பேஸில் இருக்கும். வாட்டர் மிக்ஸ் பண்ணாமல் ஜெல் மிக்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு அப்ளை பண்ணும். ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பேக் ரிமூவ் பண்ண போகிறோம். பீலா மாஸ்க் மாதிரி எப்படி வரும். ஒரு 20 டேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்போ இல்லை வேறு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இன்றைக்கி ஷியர் ஜீனியஸில் வந்து நான் விசிட் பண்ணியிருந்தேன். அண்ட் அவங்கக்கிட்ட நிறைய சர்வீசஸ் நான் எடுத்துக்கிட்டேன். அதில் ஒன் ஆஃப் த சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா O3 ஃபேஷியல் எடுத்துக்கிட்டேன். அவங்க என்னோடய ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி என்னோடய ஸ்கின் டோன் அண்ட் என்னோடய ஸ்கின் வந்து நார்மல் ஸ்கின் அப்படின்றதுனால என்னோடய ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி O3 ஃபேஷியலில் என்ன ப்ராசஸ் இருக்கோ அதெல்லாமே அழகாக ஃபாலோ பண்ணி எனக்கு வந்து ஃபேஷியல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரீசெண்டாக வந்து நான் சன்னில் வந்து நிறைய எக்ஸ்போஜர் இருந்தது. ஸோ அதனால் எனக்கு டேனும் ஆயிருந்தது. ஸோ டீடேனும் எனக்கு பண்ணியிருந்தாங்க அந்த ப்ராசஸில். ஸோ ஆஃப்டர் ஃபேஷியல் பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின் வந்து ரியலி ரொம்ப சாஃப்ட் அண்ட் க்ளோயிங்காக இருக்குது. அது
எனக்கு நல்லாவே தெரியுது. ஷியர் ஜீனியஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் கண்டிப்பாக நீங்களும் வந்து ஷியர் ஜீனியஸ் ஹஸ்தினாபுரமில் இருக்கிற பிரான்ச்சை வந்து விசிட் பண்ணோம். ஏன்னா இங்கே இருக்கிற ஆம்பியன்ஸும் சரி, ஸ்டாஃபும் சரி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, ரொம்ப கம்ஃபர்டபுளாக என்னை ஃபீல் பண்ண வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க கூட. அவங்களோட சர்வீசஸ்லாம் அவங்க பெஸ்ட்டை கொடுத்தாங்க எனக்கு இன்னைக்கு. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் ஷியர் ஜீனியஸ் ஃபேமிலி யூனிசெக்ஸ் சலூன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் விசிட் பண்ணவே ஆகணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அகேன். ஷியர் ஜீனியஸ் ஹஸ்தினாபுரம். உங்களோட கன்வர்ஷன் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? நான் வந்து பிறந்தது வந்து மகாலட்சுமியாக பிறந்தேன். தஞ்சாவூர் பிராமண குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண். நான் கல்யாணம் பண்ண பரத்தும் பிராமன் தான். என்னை கன்வின்ஸ் பண்ணது